முத்தை தரு பத்தித் திருநகை அத்திக்கிரை சத்திச் சரவண முத்திக்கொரு வித்துக் குருபர என ஓதும். இதோட சொல் விளக்கம். முத்தை தரு பத்தித் திருநகை அப்படின்னா வெண்முகத்தை நிகர்த்த அழகான பல்வரிசையும் இள நகையும் அமைந்த அத்திக்கு இறை அப்படின்னா தேவயானை தேவியின் தலைவனே. சத்தி சரவண அப்படின்னா சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவணபவ கடவுளே. முத்திக்கொரு வித்து குருபர அப்படின்னா மோஷ வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குருவே அப்படின்னு பொருள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் அதாவது மார்கழி 1/16/12/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குதுங்க. முருகனுக்கு மிக உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்று இந்த மார்கழி மாதமும் பிறப்பதால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்ற முடியாதவங்க இந்த மார்கழி 1 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செஞ்சிடுங்க. இந்த எளிமையான பூஜையை நாம் செய்யறதுனால குழந்தை பேரு கிடைக்கும். வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். சில பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க நல்லாவே படிக்கலை அப்படின்னு ஒரு மன கவலை இருக்கும். சில பிள்ளைங்க நல்லா படித்தாலும் மார்க் எடுக்க மாட்டாங்க, அதனால கவலைப்படுவாங்க. அவர்களும் இந்த எளிய வழிபாட்டு முறையை முருகப்பெருமானுக்காக அந்த செவ்வாய்க்கிழமையில் செஞ்சுட்டு வர்றதுனால அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. படிக்காத பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு மார்க் எடுப்பாங்க. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வர்ற முதல் செவ்வாயில் முருகனுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த எளிய வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் கேட்குற அத்தனை வரங்களும் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நினைச்சிட்டே இருக்கிற காரியம் நடக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறவங்க, கோர்ட்டு கேஸு இது முடியவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்க மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இந்த வேண்டுதல்களை கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் கூடிய விரைவில் நிறைவேறிடும். இந்த எளிய வழிபாட்டை செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. சுத்தமான துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு முருகனுக்கு உகந்த ஒரு தானியம். இந்த துவரம்பருப்பை வச்சு நம்ம முருகப்பெருமானுக்கு செய்கிற அத்தனை பரிகாரங்களும் நல்ல ஒரு பலனை தருங்க. உடனேவும் அந்த நம்ம வேண்டின காரியங்கள் உடனே நிறைவேறும். கூடவே நீங்கள் அது மேலே வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சுத்தமான அகல் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டிலே ஏற்கனவே ஏற்றின அகலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை புது அகலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு அகல் விளக்க நீங்கள் எடுத்துங்க. அது பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துங்க. இந்த பச்சை கற்பூரத்துக்கு ஒரு பணத்தை ஈர்க்கிற சக்தி அதிகமாகவே இருக்குங்க. அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கும் மிக உகந்தது. பெருமாளுக்குரிய மிக முக்கியமான பொருள்களும் ஒன்று இந்த பச்சை கற்பூரங்க. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், நம்ம துளசி இதெல்லாம் போட்டு அவருக்கு தீர்த்தம் கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் ரொம்பவும் விசேஷம். அதனால் இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு சுத்தமான ஏலக்காய், பூச்சியெல்லாம் இல்லாத ஒரே ஒரு ஏலக்காவை அது கூட வச்சுருங்க. இந்த ஒரு எளிய வழிபாட்டை நம்ம செய்கிறதுனால நமக்கு பெருமாளோட அனுகிரகமும் அம்பாளோட அனுகிரகமும் நமக்கு முருகப்பெருமானோட அனுகிரகமும் கிடைக்கும். அடுத்ததாக ஒரே ஒரு துளசியை மட்டும் அதில் நீங்கள் சேர்த்துருங்க. நெய் இருந்துச்சுனாக்கா நீங்கள் நெய் தீபம் போடுங்க, இல்லைனாக்கா நல்லெண்ணெய் இருந்துச்சுனாக்கா நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நான் இப்போ நல்லெண்ணெய் தாங்க அதில் ஊற்றி நான் தீபம் ஏற்ற போகிறேன். இந்த நேரத்தில் நான் நல்லெண்ணெய் தான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் நல்லெண்ணெய் தான் போட்டு ஏற்ற போகிறேன். நெய் இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபம் முருகப்பெருமானுக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது அவ்வளோ ஒரு நல்ல பலன்களை தருங்க. மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வழிபாடை நீங்கள் குழந்தை பேர், சீக்கிரம் வீடு கட்டணும், நான் கொடுத்த கடன் எனக்கு வரவே இல்லை, வருமா வராதா அப்படின்னே தெரியலையே அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி உங்களோட வேண்டுதல்களை என்னவோ அதை வச்சு நீங்கள் இந்த துவரம்பருப்பு வழிபாடை நீங்கள் செய்யுங்க. வீடு கட்டுற யோகமாகட்டும், குழந்தை பேராகட்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் விரைவிலேயே முருகப்பெருமானால் சீக்கிரமாகவே நிறைவேறும். அதே போல் இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதுக்கெல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய மிக முக்கியமான சக்தி இருக்குங்க. அதனால் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடே இருக்காது. நீங்கள் இதை மார்கழி முதல் நாள் வர்ற செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிச்சிடுங்க. இதை நீங்கள் முடிஞ்சவங்க தினமும் செய்யலாம். இந்த செவ்வாய்க்கிழமையில் அந்த துவரம்பருப்பு வழிபாடு செய்கிறது ரொம்பவே விசேஷம். அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் என்னால் எந்திரிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க மாலையில் கூட செய்யலாம். இந்த
பூஜையை நீங்கள் செய்யறதுனால தனம் தானியம் சேருங்க. கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமான்கிட்ட உங்களோட வேண்டுதலை சொல்லிவிட்டு முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த அரோகரா அப்படின்னா பரம்பொருளே எங்களை காப்பாற்று, என்னை காப்பாற்று அப்படின்னு அர்த்தங்க. அதனால் முருகப்பெருமான் ஓடோடி வந்து உங்களுடைய அத்தனை குறைகளையும் தீர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை வந்து வளமானதாக இருக்கும். இந்த வழிபாட்டை நீங்கள் செய்த பிறகு அது பூஜை அறையிலே இருக்கட்டும். நீங்கள் காலையில் இந்த துவரம்பருப்பு எடுத்து பறவைகளுக்கு வச்சுடுங்க. இந்த பறவைகள் அதை சாப்பிடும் பொழுது நம்மளோட வறுமையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் கிடைக்கும். நம்மளோட அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.